தனது மாற்றுத்திறனாளி மகளை கற்பழித்த ஆடவனுக்கு 30 ஆண்டு சிறையும் 30 கசையடிகளும் விதிப்பதாக செக்ஷன் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பிறந்தது முதல் மாற்றுத்திறனாளியாக இருந்த 12 வயது மகளை கற்பழித்ததாக கொண்டு வரப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளையும் 45 வயதுடைய அந்த ஆடவன் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இந்த தண்டனை விதிப்பதாக குவாலா தெரங்கானு செக்ஷன் நீதிமன்ற நீதிபதி முகமது ஜுல் ஜாகிகுடேன் ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு டூங்கூனில் உள்ள வீடு ஒன்றில் முதல் குற்றத்தையும் 2வது குற்றத்தையும் புரிந்த அந்த ஆடவன் அதன் பிறகு கடந்த ஆண்டு 3வது குற்றத்தையும் புரிந்துள்ளான். குற்றவியல் சட்டத்தின் 288வது பிரிவின் கீழ் ஒவ்வொரு குற்றத்திற்கும் அந்த நபருக்கு 10 ஆண்டு சிறையும் 10 கசையடிகளும் விதிக்கப்படுவதாக நீதிபதி ஜுல் ஜாகிகுடேன் தீர்ப்பளித்தார். கைது செய்யப்பட்ட தினமான அந்த ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி முதல் தண்டனையை அனுபவிக்கும்படி அந்த நபருக்கு நீதிபதி உத்தரவிட்டதோடு ஒவ்வொரு குற்றத்திற்கும் தண்டனை முடிந்தவுடன் அடுத்தடுத்த குற்றங்களுக்கான தண்டனையை அனுபவிக்கும்படி தெரிவித்தார். இருப்பினும் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 288இன் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 24 கசையடிகள் மட்டுமே வழங்க சட்டத்தில் இருப்பதால் அந்த கசையடிகளை மட்டுமே அவருக்கு வழங்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார்.